Hello and welcome. How are you all? I hope you all are having a great day. In this lesson, I would like to teach you an amazing spoken English tip through Tamil. So, are you all ready to learn? Yes, let's get started. So, இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப் என்ன அப்படினு கேட்டிங்கனா இதெல்லாம் என் ரத்தத்திலேயே ஊர்னது. அதாவது இப்போ பாட்டு பாடுறவங்கள கேட்டிங்க அப்படினா எப்பறா இவ்வளவு சூப்பரா பாடுற இதெல்லாம் வந்து என் ரத்தத்திலேயே ஊர்னது. இதெல்லாம் வந்து எங்க பரம்பரையிலே இருக்குது. எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க தாத்தா எல்லாம் வந்து பெரிய சிங்கர். அதே மாதிரி வந்து சமைக்கிறவங்க கேட்டா இதெல்லாம் என் ரத்தத்திலேயே ஊர்னது. ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து நம்ம ரத்தத்திலேயே ஊர்னதுன்னு சொல்லி தமிழ்ல நிறைய சென்டென்சஸ் நம்ம டே டு டே லைஃப்ல பேசிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரியான சென்டென்ஸை இங்கிலீஷ்ல பேசுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு உண்டான டிப் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ திஸ் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட் டில் தி எண்ட் அண்ட் டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு லேர்ன் சம்திங் நியூ. ஸோ இதெல்லாம் வந்து என் ரத்தத்திலேயே ஊர்னது அப்படின்னு சொல்றதுக்கு இன் ஒன்ஸ் பிளட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் நம்ம சென்டென்சஸ் மேக் பண்ண போறோம். ஸோ இட் மீன்ஸ் talent is in your blood. Talent is in your blood. அதாவது ஏதாவது ஒரு டேலண்ட் வந்து உங்க ரத்தத்திலேயே வந்து கலந்திருக்கிறது அல்லது அதுல வந்து நீங்க வந்து ரொம்ப சூப்பரா பண்றது. ஓகே, learning English is in your blood. Learning English is in your blood. அதாவது வந்து ஆங்கிலம் கத்துக்கிறது வந்து உங்க ரத்தத்திலேயே ஊர்னது. நீங்களா வந்து வெறுத்து ஒதுக்குனா கூட நீங்க வந்து ஆங்கிலம் கத்துக்காம இருக்க மாட்டீங்க. சோ நீங்க வந்து ஆங்கிலம் கத்துக்கிறது உங்களோட ரத்தத்திலேயே ஊர்னது அப்படின்னா learning English is in your blood. Learning English is in your blood. Okay, and teaching English is in my blood. Teaching English is in my blood. ஆங்கிலம் வந்து டீச் பண்றது என் ரத்தத்திலேயே ஊர்னது. ஓகே, and cunning அப்படினா வந்து ஏதாவது ஒரு தந்திரம், ஏதாவது கொஞ்சம் அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து ஏமாத்தி வந்து அவங்க கிட்ட இருந்து ஏதாவது வாங்கிக்கிறது. சோ தந்திர மைண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. cunning is in their blood. அதாவது வந்து அவங்களோட ரத்தத்திலேயே ஊர்னது. அந்த கன்னிங் வந்து அவங்களோட ரத்தத்திலேயே ஊர்னது அப்படின்னு சொல்றதுக்கு cunning is in their blood. Cunning is in their blood. Okay, and acting is in her blood. ஏய் இப்படி நடிக்கிறா, ஏய் ஆக்டிங் எல்லாம் ஒரு ரத்தத்திலேயே ஊர்னதுடா அப்படின்னு சொல்லுவோம். So acting is in her blood. Acting is in her blood. பாட்டு பாடுறதெல்லாம் வந்து அவர் ரத்தத்திலேயே ஊர்னது அப்படின்னா singing is in her blood. Singing is in her blood. ஒருவேளை நல்லா ஆடுறா அப்படின்னா டான்ஸ்லாம் வந்து அவர் ரத்தத்திலேயே ஊர்னது. அவங்க தாத்தா, அவங்க அப்பா எல்லாமே வந்து மிகப்பெரிய டான்சர். ஸோ டான்ஸ்லாம் வந்து அவர் ரத்தத்திலேயே ஊர்னது அப்படின்னு சொல்றதுக்கு dancing is in her blood. ஓகே, and doing business is in his blood. எப்படா இந்த பிசினஸ் இவன் பண்றான், சூப்பரா பண்றான்டா, ஏய் அந்த பிசினஸ் வந்து அவன் ரத்தத்திலேயே ஊர்னதுடா, அந்த பிசினஸ் செய்யறது வந்து அவன் ரத்தத்திலேயே ஊர்னது அப்படின்னு சொல்றதுக்கு doing business is in his blood. Doing business is in his blood. And the last one, racing is in his blood. Yes, racing வந்து அவன் ரத்தத்திலேயே ஊர்னது. ஓகே, யாராலையும் வந்து தடுக்க முடியாது. Racing is in his blood. ஸோ இந்த மாதிரி வந்து எதெல்லாம் வந்து ரத்தத்திலேயே ஊர்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ அங்கெல்லாம் வந்து இந்த in one's blood, இந்த once அப்படிங்கறத எடுத்துட்டு நீங்க your, their, her அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஈஸியா வந்து சென்டென்சஸ் மேக் பண்ணிக்கலாம். So thank you for watching this video. I'll see you soon again some other interesting lesson. Until then, bye bye, take care.